படத்தை வந்து செம்மையை என்ஜாய் பண்ணுங்க. தலை ஃபேன்ஸ் உங்களுக்காக தான் இந்த படம். 2 வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டுருக்காரு. நீங்கள் பிடிஎஸ் சீன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு. ஸோ இவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஏன்னா நம்ம வந்து தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். அதுதான் அவங்களோட முதல் எண்ணமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா நம்ம ஓடிடியில் பார்க்குறத விட தியேட்டரில் பார்க்குறது வந்து தியேட்டர் விநியோகத்திற்கும் ஒரு நல்லதாக இருக்கும். அதை சுற்றி ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய நிறைய குடும்பங்கள் வாழுது அதை சுற்றி. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு காசை கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி பெரிய ஹீரோ படங்கள் வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்க. விஜய் சாரா படமோ, அஜித் சார் படமோ, சூர்யா சார் படமோ, ரஜினி சாரோ, கமல் சாரோ, இவங்களாம் பெரிய படங்கள் வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா இவங்களோட படத்தை எதிர்பார்த்து சில குடும்பங்கள் வைத்த காலியாக வச்சுட்டு உட்காந்துருக்குங்க. உண்மைதான். அதாவது சரி ஓகே அஜித் படம் வருது, நம்ம கொஞ்சம் கல்லா கட்டலாம், நம்ம கடையில் வந்து நிறைய சாப்பிடுவாங்க, நம்ம கடையில் வந்து எதாவது வாங்குவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ முடிஞ்சளவு இதே மாதிரி பெரிய படங்களை வந்து தவிர்க்காதீங்க.